பாஜக அரசுக்கு எதிரான அதாவது பிரச்சாரம் வந்து தமிழகத்தில் ஈடுபட்டது மாதிரி வட மாநிலங்களில் ஈடுபடலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் வந்து பிரதமரான மோடி வந்து பிரதமராக பாஜக அரசு 301 இடத்துல இருந்த பிரதமர் மோடியினுடைய கட்சி 239 வந்திருக்கு. அவருடைய தனிப்பெரும் மெஜாரிட்டி இழந்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசாங்கமாக மாறி இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக இல்லாமல் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறது. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவை நம்பி இருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன வட மாநிலங்களில் ஓட்டு போடணும்? மக்களை பொறுத்த மட்டும் மோடி அரசு அயோத்தியில் ராமர் கோயில் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கோம்னு. அயோத்தியிலே தோற்று போச்சு பிஜேபி. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவான முடிவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் பத்திரிகைகளை பொறுத்த மட்டும் இன்னும் பாஜகவினுடைய மோகம் குறையவில்லை. அதனால் என்னென்னா இன்னும் பாஜக தோற்கவில்லை என்ற போன்ற தோட்டத்தை உருவாக்கி வருகின்றன சில பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். பாஜக தோற்றிருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் தோற்றதற்கு பின்னாலே அவர்கள் நாயுடுவையும் நத்தீஷையும் நம்பி அரசாங்கம் தொடங்கியிருக்கிறார்கள். பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே வருகின்ற ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநில தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி மாநில தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து பீகார் மாநில தேர்தல், இந்த 4 தேர்தலிலும் அவர்கள் தோல்வியுறுவார்கள். தோல்வியுற்றதற்கு பின்னாலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்துத்துவ கொள்கைக்கு எதிராகத்தான் இவங்க அதாவது சந்திரபாபு நாயுடு கூடயும் வந்து நிதிஷ்குமார் கூடயும் பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இந்த அரசாங்கம் வர ஜனவரி கூட வரைக்கும் தாண்டாது, மார்ச் மாதம் எலெக்ஷன் வருகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு கருத்தை வச்சு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு கம்மி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. தேர்தல் உரிய காலத்திலே தேர்தல் நடைபெறும். இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணியில் மாற்றம் வரும். பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். 3வது முறையாக மோடி வந்ததுக்கு அப்புறம் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்தாரு. அது எப்பொழுதுமே இந்த விளம்பரங்கள் தான் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் அவர் 300லேருந்து 329 ஆயிருக்காங்க. மக்களை பொறுத்த மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்திய மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இந்த நாடகங்களை எல்லாம் தாங்க முடியலப்பா கதையாயிருச்சு. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது முடியலப்பா, இதுக்கு மேலே முடியலப்பா, அந்த கதை தான் அது. விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருகிறது. இதில் பாஜக வெற்றி பெறுமா என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். வரி பகிர்வுகள் இந்த தடவை வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழகத்துக்கு வந்து குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தமிழக எதிர்கட்சிகளும் நிறைய கண்டந்திருக்கிறாங்க. இது காங்கிரஸ் என்ன எப்படி குறிப்பிட்ட விதத்தில் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள், அதுவும் குறிப்பாக தென்னாட்டிற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களுக்குமே நிதி பங்கெடுப்பில் மிகப்பெரிய பாரபட்சம் காட்டியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தென் மாநிலங்களிலிருந்து மிகப்பெரிய அளவில் நிதி வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி மூலமாகவும் மற்ற வகையிலும் மிகப்பெரிய வருமானம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து இந்த பாரபட்சத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறது 10வது ஆண்டாக. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி.